அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஆடி மாதம் வீடு கிரக பிரவேசம் வைக்கலாமா என்று ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு விளக்கத்தை சொல்றேன், கருத்தில் கொள்ளுங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல மாதம் பார்ப்பதுண்டு. அதே போல் நாம் வீட்டுக்கு குடிபோகும் மாதம் ஏற்ற மாதமா என்பதை அறிந்து கொள்வது சிறந்தது. கருத்தில் கொள்ளுங்க. சூரியன் தனது சுழற்சி காலத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஆனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனி மாதம் தமிழ் வருடத்தில் 3வது மாதமாகும். ஆனி மாதம் கோவில் விழாக்கள், கும்பாபிஷேகங்கள் நடத்த உகந்த மாதமாகும். இந்த ஆனி மாதத்தில் இறைவனுக்கு விழா நடந்தால் பலன் உடனடியாக கிடைக்கும். இம்மாதத்தில் திருமணம் செய்தவர்களை தனி கொடுத்துடன் வைக்கவும், வீடு பால் காய்ச்சுவதற்கும், வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த மாதம் இது அல்ல. கருத்தில் கொள்ளணும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று பழமொழிக்கேற்ப ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் கூடாது என்பது கூறுகிறார்கள். ஆகையால் ஆனி மாதத்தில் வீடு கட்ட தொடங்கக்கூடாது. அதே போல புது வீடு குடியேறுவதற்கும் போகக்கூடாது. மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜாங்கத்தை ஆனி மாதத்தில் இழந்ததால் இம்மாதத்தில் கிரக பிரவேசம் அல்லது புது வீடு குடிபெயர்த்தல் அந்த குடும்பம் துன்பமும் துயரமும் அடையும். கருத்தில் கொள்ளுங்க. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதையும் தவிப்பது நல்லது. வீட்டில் 2வது பிள்ளையாக இருந்தால் திருமணம் செய்யலாம் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல வீடு குடிபோகும் மாதங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை இந்த மாதங்களில் வீடு கிரகப்பிரவேசம் வச்சாலும் சரி, வீடு குடியேறினாலும் சரி, அவங்க நல்ல மகிழ்ச்சியோடும் நல்ல வருமானத்தோடும், அதாவது குடியும் கொடுத்தனுவாங்க. பிள்ளைகள் இப்போ புதுமண தம்பதிகள் இந்த மாதத்தில் கொடுத்தனம் போனாங்கன்னா குழந்தை பாக்கியம் பெற்று சிறப்பான வாழ்க்கையை அவர்கள்